பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மயில மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீனா, அவர் பேசினாரு இல்ல, அப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதா பத்தி அவர் சொன்னாரு. ஆனா என்னை பார்த்தா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதா மீனான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், ஏங்கா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கல்ல, அதனால கூட உங்களோட முகம் அந்த அளவுக்கு பொலிவா இருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல மீனா. எந்த பொய்யும் சொல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். அதை பத்தி கூட அந்த மாதிரி தோணலாம் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரிதான்க்கா, நீங்க சொல்றதும் சரிதான் சொல்லிட்டு இப்ப மீனா சொல்லிட்டு இருக்காங்க. மயில் சொல்றாங்க, மீனா, நானு சத்து மாத்திரை ஒண்ணு தீர்ந்து போச்சா, நான் எதை பத்தியும் யோசிக்கல. நான் பாட்டுக்கு போயிட்டு சத்து மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு தெரியுமான்றாங்க. நம்ம கிட்ட வேலைன்னு ஒண்ணு இருந்து நம்ம கிட்ட பணம்னு ஒண்ணு இருந்தா எதை பத்தியும் யோசிக்க தேவையில்லக்கா. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்மளே வாங்கிக்கலாம். அவ்வளவுதான்க்கா லைஃப்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அது என்னவோ சரிதான் மீனான்னு சொல்லிட்டு இப்ப மயிலும் மீனா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம செந்தில் வராங்க. ஏன்னா மீனா மேல சந்தேகம் நம்ம செந்திலுக்கு, அதனால வராங்க. அங்க பார்த்தா மீனா கோவில்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இத நம்ம பாத்துறாங்க. ஆப்போசிட்ல யாரு பேசிட்டு இருக்காங்கன்றது நம்ம செந்திலுக்கு தெரியறது இல்ல. அதனால யாரா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்க்கலான்னு பாக்குறாங்க. பார்த்துட்டு செந்திலுக்கே பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மயிலை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. செந்தில் அடி பாவி, இதுக்குதான் போய் சொல்லிட்டு இருந்தியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. செந்தில் தம்பிக்கு தெரியாம நீ என்ன பாக்குற இல்ல மீனா, ஒருவேளை செந்தில் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லக்கா, அதெல்லாம் நான் சமாளிச்சுப்பேன். நீங்க உடம்ப பார்த்துக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப எப்பயாவது போகணும்னா நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு மீனா பேசிட்டு, சரி எனக்கு வேலைக்கு இருக்கு, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த பக்கம் மயில போனதுமே மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கூப்பிடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில். செந்தில பார்த்ததுமே மீனாவுக்கா ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க கூடாதுன்றதுக்காக அமைதியாவே இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க மீனா, நீ சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இது கேட்டதும், ஏங்க நான் என்ன பண்ணேன், ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்கன்றாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாமே நான் பார்த்துட்டேன். எதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லணும், ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, என்னங்க நீங்க சொல்றீங்க, ஆமா நீ ஒரு அக்கா கிட்ட பேசுறேன்னு சொன்னியே, கடைசியில அது மயில் அக்காவா, சொல்லு மீனா சொல்லு, அதுக்காக தான் என்கிட்ட பொய் சொன்னியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க, மயில் அக்காவா, போதும் மீனா நிறுத்து, இதுக்கு மேல உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட. ஏங்க, எதுக்காக இப்படி கத்திரிக்க, உன் மேல அவ்வளவு கோவம் வருது, எதுக்காக கத்திரிக்காய் வேற கேக்குறியா, முதல்ல ஆட்டோல வாங்குன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது சொல்லிட்டு இருக்காங்க. நீ 1000 காரணம் சொன்னாலும் அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, சொல்றத என்னால நம்பவும் முடியாது. நீ எப்ப பாரு அந்த மயிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு மீனா, என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்றத தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்னா கூட நம்ம மீனா சொல்றத செந்தில் காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. என் குடும்பத்தை முக்கியம் இல்லைன்னு நீ நினைச்சு என் குடும்பத்தை ஒட்டு மொத்தமா ஜெயில அனுப்பினவங்களோட நீ உறவாடிட்டு இருக்கனா, உன்ன மாதிரி எனக்கு ஒரு லைஃப் வேணவே வேணாம், ஒழுங்கு மரியாதையா என்னுடைய லைஃபை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. ஏங்க, நான் என்ன சொல்ல வரன்றதை கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா கூட அதை கேட்கறதில்ல. உடனே மீனாவுக்கா ரொம்ப கோபம் ஏங்க, இது கோட்டஸ் எனக்கு கொடுத்தது, இது என்னுடைய ரூம், என்னுடைய வீடுன்னு சொன்னதும், ஓ அப்படின்னா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா, சரி இந்த வீட்டுல நீயே சந்தோஷமா இரு, நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செந்தில் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப மீனாவுக்கா என்ன சொல்றதுன்னே தெரியாம மீனா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அடுத்ததா கதிரோட ட்ராக்கை காட்டுறாங்க. கதிர் நம்ம முத்துவேல் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. தண்ணி பாட்டில் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா குடிங்க, நானும் காலையில சாப்பிட்டுட்டு வரல, சாப்பிடலாமா நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பசி இல்ல, உனக்கு பசிச்சா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இத கேட்டதும், இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, எதுக்காக நீங்க பயப்படுறீங்க, பயப்படுற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, டாக்டர் கிட்ட கேட்டா டாக்டரே அதுக்கான கன்சல்டேஷன் என்ன ஏதுன்றத டாக்டரே சொல்லிடுவாங்கன்னு நல்லா சொல்லிட்டு எப்படியாவது பேச்சை மாத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே நம்ம முத்துவேல் அமைதியாவே இருக்காங்க. கதிர்க்கா வேலை மேல சந்தேகமா வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க பாருடா,
ஈவினிங் வரைக்கும் எனக்கு யாருமே ஃபோன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமா ஃபோனை கட் பண்றாங்க. உடனே முத்துவேல், இவ்வளோ பிஸியா இருக்கிற நீ எதுக்காக வந்த? நீ அங்கேயே இருக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, வேலை இப்ப இல்லைன்னா நாளைக்கு கூட பார்க்கலாம், வேலையா முக்கியம், நீங்க தானே முக்கியம்னு சொல்லிட்டு கதிர் சொல்றதை கேட்டு முத்துவேலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு வந்து இறங்குது. அடுத்த ட்ராக்கா வந்து நம்ம கோமதி அதே மாதிரி பாண்டியனை காட்டிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம செந்தில் அமைதியா வந்து நிக்கிறாங்க. உடனே கேட்டுட்டு இருக்காங்க நம்ம கோமதி, ஏண்டா வேலைக்கு போகலையா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. ஏன் வாயில ஏதாவது கொள்ளுக்கட்டை இது வச்சிட்டு இருக்கானா, அதனாலதான் உன் மகன் பேசாம நின்றுட்டு இருக்கானா, என்ன விஷயம் கேளு கோமதின்னு சொன்னதும், ஏண்டா என்னாச்சுடா செந்தில் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீனா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான்றாங்க. என்னது, மீனா வீட்டை விட்டு துரத்திட்டாளா? ஆமாம்மா, என்ன வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டா நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சரவணனுக்கோ அதே மாதிரி நம்ம பாண்டியனுக்கோ இதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா அப்படி ஒரு விஷயத்த மீனா செஞ்சிருக்க மாட்டான்றதுதான் நம்ம பாண்டியனுடைய எண்ணம். கோமதி, முதல்ல இவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேளு. அந்த புள்ள அவ்வளவு அவசரப்பட்டு வார்த்தை விடுறது கிடையாது. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு சீக்கிரம் வார்த்தை விட மாட்டா. உன் மகன் என்ன பண்ணான்னு கேளு கோமதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும், ஏய் நீ என்னடா சொன்ன? உனக்கும் மீனாக்கும் திரும்ப ஏதாவது சண்டையாடா, சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏமா, என்ன பார்த்தாதான் சண்டை போடுற மாதிரி தெரியுதா? ஏன் அவளை பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியலையா? அவ எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணா தெரியுமா? இந்த குடும்பத்தை ஒட்டு மொத்தமா எல்லாரையும் ஜெயில தூக்கி வச்சாங்களே, அவ கூட போயிட்டு உறவாடிட்டு இருக்காமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே கண்டிப்பா எனக்கு மீனா மேல முழு நம்பிக்கை இருக்கு. மீனா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அடிச்சு பாண்டியன்னு சொல்றாங்க. உடனே செந்திலுக்கா ரொம்பவே கோவம் வருது. அப்படின்னா நான் வந்து இதை போய் சொல்லுவேன்னு சொல்றீங்களா? அம்மா, நான் போய் சொல்லுவேனாம்மா, இந்த விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா? கண்டிப்பா மீனை செய்யறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு முறை என்னையும் அப்படிதான் கூட்டிட்டு போயிட்டு மயிலு கிட்ட பேச வைக்கலான்னு சொல்லிட்டு பேச வச்சான். கண்டிப்பா அவ செய்வா, எனக்கு அதுல 100% நம்பிக்கை இருக்குன்றாங்க. உடனே பாண்டியன், என்ன உன் பையனுக்கு தத்தலதாம் தாளம் போடுறதுக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்றே கோமதின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மீனா இதை செய்யக்கூடிய ஆளுதான் சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட மீனா வந்து சொல்றாங்க. ஏங்க, இப்ப நீங்க அவளை போன் பண்ணி இங்க வருவீங்க, ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். அது என்னங்க, ஓர வஞ்சனையே இப்படி பண்ணிருக்கா? கட்டின புருஷனை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு இவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? எதுக்காக அவ அப்படி சொல்லலாம்? சொன்னது தப்பு தானேன்னு சொல்லிட்டு இப்ப கோமதி வந்து, ஏய் எங்கடி இருக்கேன்றாங்க. அத்தை, அது வந்து நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருடி, உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா இப்ப நீ வந்தே ஆகணும். இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா போனை கட் பண்றாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மயிலு கால் பண்றாங்க. என்ன மீனா, என்ன டல்லா இருக்கு உன் மூஞ்சி, என்னாச்சு உன் வாய்ஸும் டல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. பொய் சொல்லாத, என்ன நடந்தது உண்மையை சொல்லுன்றாங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? செந்தில் தம்பிக்கு தெரிஞ்சிருச்சியா? மீனா, எனக்கு உதவி பண்ண போய் கடைசியில உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. செந்தில் தம்பி கோபப்பட்டாரான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, கோபம் தான் பட்டாரு. அவர் நேரா மாமா கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லிட்டாரு போல. வீட்ல இருந்து எனக்கு போன் வந்திருக்கு, என்ன வர சொல்லியிருக்காங்க. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மீனா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கோ, கொஞ்சம் பொறுமையா பேசு. எனக்காக நீ வந்து உதவி பண்ணி கடைசியில உனக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. அக்கா, இது பத்தியெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. அத்தை போய் என்ன சொல்லிட போறாங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா வந்து போனை கட் பண்றாங்க. இப்ப மயிலுக்கா ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு. ரொம்பவே மயில ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. என்னாலதான் மீனாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம், மீனாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்கவே கூடாது. பேசாம நம்ம போயிட்டு அங்க பேசி பார்க்கலாமா? மீனா மேல எந்த தப்பும் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லிட்டு மீனாவுக்கு சப்போர்ட்டா நம்ம நிக்கலாமான்னு சொல்லிட்டு மயில முடிவெடுக்கிறாங்க. ஆமா, இதுதான் சரியான சான்ஸா இருக்கும். ஏன்னா பாவம் மீனா எனக்கு சப்போர்ட் பண்ண போய் செந்தில் தம்பிக்கும் மீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மயிலும் வந்து பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப மீனா அங்க வர கரெக்டா மயிலும் வர, அக்கா என்னக்கா பண்றீங்க இங்க, எதுக்காகக்கா வந்திருக்கீங்க? இங்க பாருங்கக்கா, இந்த வீடு உங்களுக்கும் சொந்தம் தான், நான் இல்ல நல்லா சொல்லல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்தா உங்க மனசையும் கஷ்டப்படுத்துற மாதிரி மத்தவங்க எல்லாம் பேசுவாங்க. அதை பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. அதனால நீங்க இங்க இருந்து போங்க கன்றாங்க. இல்ல மீனா, செந்தில் தம்பி கிட்ட நான் பேசி பாக்குறேன், அவர் மனசை புரிஞ்சுப்பாரு. உன்னால என்னுடைய வாழ்க்கை வந்து கெட்டதா இருந்தா அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது.
ஆனா என்னால உன் வாழ்க்கை கெட்டதா இருக்கக்கூடாது. நான் செஞ்ச பாவமே போதும். அதுக்கான பிராயச்சித்தமா நான் இதை பண்ணிட்டு போறேன். ப்ளீஸ் மீனா என்ன பேச விடுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே கரெக்டா அங்க பாத்தீங்கன்னா செந்தில் வந்துடுறாங்க. நினைச்சேன்டி, நினைச்சேன் நீ இதைதான் பண்ணுவேன். நான் நினைச்சேன். உன்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்னால நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்றத நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு அருவெறுப்பா இருக்கு. சி, நீ எல்லாம் என்ன மனுஷனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே அதுக்கு மீனா கேக்குறாங்க, இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு சும்மா தேவையில்லாம இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? மயிலக்காவை பார்த்து உங்களுக்கு கோவம் வருதா? என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பின்ன கோவம் வராதா? கோவம் வராதான்னு கேக்குறேன். முதல்ல என் அப்பா வரட்டும், எல்லாத்துக்கும் என் அப்பா பதில் சொல்லட்டும்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மயிலுவை பார்த்ததும் சரவணனுக்கா இன்னும் பயங்கரமா கோவம் வருது. ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. இப்ப உடனே நம்ம பாண்டியன் வந்து கோமதி கிட்ட, கோமதி இவ எதுக்காக இங்க வந்திருக்கா? எதுக்காக இங்க வந்திருக்கா? சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. மாமா அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே மயில நின்றுட்டு இருக்காங்க. மீனா சொல்றாங்க, மாமா என்ன நடந்ததுன்ற உண்மைய நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அத நான் மனசார சந்தோஷமா ஏத்துக்கிறேன் மாமா. ஆனா எங்க பக்கம் நியாயம் இருக்கு. அத சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா. உடனே கோமதி, என்னடி நியாயத்தை சொல்ல போற? என்ன நியாயத்தை சொல்ல போற? அவ வந்து இப்படி பண்ணா, அதனால இவளுக்கு நான் உதவி பண்ணேன். இதுதான் நீ சொல்ல போறியா? இதுதான் உன்னுடைய நியாயமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கோமதி வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க மயிலு. என்னால உனக்கு உன் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதை எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செந்தில் தம்பி, மீனா எனக்கு உதவி பண்ணல. எதிர்ச்சியா அவ கண்ணுல நான் பட போய் இறக்கம் பார்த்துதான் எனக்கு உதவி பண்ணா. என்னால உங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆனதா இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு நீங்க ஏத்துக்கோங்கன்றாங்க. இங்க பாருங்க, உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் குடும்பம் ஒட்டு மொத்தமா போய் ஜெயில உட்கார்ந்து இருந்ததே அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்களும் அவளும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் தீட்டி தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமா என் குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு செந்தில் கோவப்பட மீனாவுக்கா பயங்கர கோவம் வருது. ஏங்க, என்னை பத்தி பேச உங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. மயிலக்காவை பத்தி பேச உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? எதுக்காக நீங்க மயிலக்காவை பத்தி பேசுறீங்க? இனி மயிலக்காவை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து மீனா சொல்ல கோமதிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னடி மாமியாரா நடந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் பண்ணிட்டு வரீங்க. என் புள்ள சரவணனோட வாழ்க்கை ஆளுக்கு ஒரு பக்கம் விளையாடிட்டு இருக்கீங்க. அவன் மயிலு கூட வாழணுமா வாழக்கூடாதுன்றத அவன் முடிவு எடுத்துப்பான். நீங்க பேசாம ஓரமா நில்லுங்க. இதுக்கு ஒரு தீர்வு கேட்டுக்கலாம். சரவணனோட முடிவுதான் கடைசி முடிவுன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இப்ப சரவணன் என்ன சொல்ல போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.